நீங்க இங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பேசிட்டு இருந்தோம். அது அது ஒண்ணும் இல்ல. உங்க ரெண்டு பேரையும் டிராப் பண்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க போகணும்? நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு போல இருக்குது. அது வந்து அதான் மாமா, நான் வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போறேன், அத்தை வந்து ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டுக்கு போறாங்க. ஒன்னு வந்து சவுத் டைரக்ஷன், இன்னொன்னு வந்து நார்த் டைரக்ஷன். ரெண்டு பேரையும் உங்களால டிராப் பண்ண முடியாதுல்ல மாமா, அதனால நீங்க ஆபீஸ் கிளம்புங்க, நாங்க ரெண்டு பேரும் எங்க வழியை பார்த்து போய்க்கிறோம். வா, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல இது பெருசா வேலை இல்ல. முதல்ல உங்களை ஃப்ரூட் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களை வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க, வண்டியில இருங்க. பூமி கட் பண்றாளா இல்ல சிக்னல் இல்லாம கட் ஆகுதா? என்ன ரெண்டு பேருக்கு போன் வருது, மாறி மாறி கட் பண்றீங்க, என்ன விஷயம்? அது வந்து மாமா, அதான் மாமா, முந்தானத்தை நானும் அத்தையும் ஷாப்பிங் போனோம்ல, அந்த ஷாப்பிங் மால்காரன் எங்க நம்பர் வாங்கிக்கிட்டான். அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம்னு ஃபோன் பண்ணி பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்க மாமா, அதனாலதான் கட் பண்ணேன். ஏய், அப்படி நீ சொன்னா நான் நம்பிடணுமா? அம்மா இங்க பாருங்க, என்ன விஷயம் நீங்களாவது சொல்லுங்க. பூமி ஒண்ணு நான் ஒண்ணு சொல்ல போறேன்னா என்னடா, பூமி சொல்றதுதான் உண்மை. அப்படியா? இன்னொரு வாட்டி அந்த ஷாப்பிங் மால்ல இருந்து கால் வந்துச்சு, என்கிட்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன். ராத்திரி நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க யோசிச்சீங்களா மாமா? எந்த விஷயம் அபூர்வா? அதான் நம்ம பூமி கிட்ட பேசி எப்படியாவது கேபிக்கு பிண்டம் வைக்கிறத பத்தி பேசுறேன்னு சொன்னீங்களே. எப்படி அபூர்வா? எப்படி எப்படி பேச முடியும்? பெத்த தகப்பனே வேணான்னு எதிரி பக்கத்துல பொண்டாட்டியா போய் நின்ன அந்த பூமி கிட்ட நான் என்னன்னு பேசுறது? என்னால முடியாத அபூர்வா. அதில்ல மாமா, இந்த பிடிவாதத்துக்கும் பற்றுதலுக்கும் கண்டிப்பா ஒரு லிமிட் இருக்கணும் இல்லையா? கேபி நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர், அவரோட ஆத்மாவை நரகத்துக்கு போக விடாம காப்பாத்தணும்னா நம்ம அந்த சடங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும் மாமா. அப்படி பண்ணாம போயிட்டா அது நம்ம குடும்பத்துக்கு தீங்கு விளைவிக்கும் மாமா. இல்ல, நீ எனக்கு எப்படி சொல்லி புரிய வச்சாலும் என்னால கன்வின்ஸ் ஆக முடியாத அபூர்வா. சரி, அப்படி எதுவும் வேண்டாம், நானும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா நான் உன்னை கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சோபா சந்திராக்காவோட ஆவி இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தா நீங்க இதே மாதிரி பிடிவாதமா தான் இருந்திருப்பீங்களா? நீங்க பூமியை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க மாமா. எனக்கும் பூமி மேல கோவம் இருக்கு, ஆனா பூமிக்கு எப்பவும் உங்க மேல கோவம் இருந்ததே இல்ல. நீங்க பாசமா ஒரு வாட்டி அம்மா பூமின்னு நீங்க கூப்பிட்டாலே போதும், அவ தன்னுடைய உயிரையே கொண்டு வந்து உங்க பாதத்து மேல போட்டுட்டு நான் உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் பான்னு சொல்லுவா மாமா. பூமி கிட்ட பேசுங்க. ககன் கையால கேபிக்கு பிண்டம் வைக்கிற சடங்கு செய்ய வச்சுட்டேன்னா உன்னை என் பொண்ணா நான் ஏத்துக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க மாமா. அதே மாதிரி ககனையும் நான் மாப்பிள்ளையா ஏத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லுங்க. நோ, கேபியோட சாவுக்கு பரிகாரமா நான் என்னோட உயிரை கொடுப்பேனே தவிர இது மட்டும் நடக்காது. சரி, ககனை நீங்க மாப்பிள்ளையா ஏத்துக்க வேண்டாம், பூமியை மட்டுமாவது பொண்ணா நீங்க ஏத்துக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. அதுவும் பூமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம்தான் மாமா. அந்த சந்தோஷத்துல கேபிக்கு ககன் கையால நம்ம பிண்டம் வைக்கிற சடங்கு பண்ணியே ஆகணும் மாமா. ஆனா என்னதான் இருந்தாலும்
பூமி அவனோட பொண்டாட்டியாச்சே. உங்களுக்கு பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பொண்டாட்டியா ஆயிருக்கா மாமா. ரத்த உறவை நம்மளால எப்படி விட்டு கொடுக்க முடியும்? மாமா, இன்னைக்கு இல்ல மாமா, என்னைக்குமே நீங்க 2 பேரும் அப்பா பொண்ணுங்கிற உறவை மாத்தவே முடியாது. இல்லனா இப்ப சொன்ன மாதிரி தான் பொண்ணை பிரிச்சுட்டீங்கிறதுக்காக சோபா அக்காவோட ஆத்மாவும் சாந்தி அடையாது. சரி அபூர்வா, நீ சொன்னது கரெக்ட் தான். நான் பூமி கிட்ட பேசுறேன். சரியான முடிவுனா இதுதான் மாமா, இதுதான். இத மட்டும் பண்ணுங்க. கொடுங்கம்மா. புரோகிதரே, எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கு புரோகிதரே. என்னன்னு சொல்லுங்கம்மா. என் புருஷன் எங்களை விட்டுட்டு மேல் உலகத்துக்கு போயிட்டாரு. மூத்த புள்ள பயங்கர பிடிவாத பிடிச்சவன். அவன் கொல்லி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால 2வது பையன் தான் கொல்லி வச்சான். சிவசிவா, பிண்ட வைக்கிறதையும் 2வது பையன் கையிலே செய்யலான்னு பார்த்தா அவரு என் கனவுல வந்து மூத்த பையன் கையால பிண்டம் வச்சாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லிட்டாரு. இப்போ மூத்த பையன் கையால பிண்டம் வைக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அத நினைச்சா பயமா இருக்கு. ஒருவேளை எங்களால பிண்டம் வைக்கிறத பண்ண முடியலன்னா அவரோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா புரோகிதரே? ஆத்மா சாந்தி அடையறதுக்கு பிண்டம் வைக்கிறதா முக்கியம். அதை விட்டுட்டு வேற பரிகாரம் தேடுறத சாஸ்திரம் ஒத்துக்காதுமா. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா. எப்படியாவது உங்க பையனை ஒத்துக்க வைங்க. ஐயோ, கொஞ்சம் இருங்கம்மா, பூஜை பண்ணி ஆரத்தி எடுத்துன்னு வரேன். இந்தாங்கம்மா. இன்னொரு விஷயம், எவ்வளவு சொன்னாலும் உங்க மூத்த பையன் கேட்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீதான் வேற வழி காட்டணும்னு அந்த சுவாமி கிட்டயே நீங்க வேண்டிக்கோங்க. அவரும் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார்.